தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கோடை சாகுபடி அறுவடை தொடங்கியுள்ள நிலையில் விவசாயிகளின் நெல்களை கொள்முதல் செய்வதற்கு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், குறிப்பாக 10க்கும் மேற்பட்ட இடங்களில் விவசாயிகளின் நெல்லை பறிமுதல் செய்வதற்காக கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றனவே, குறிப்பாக அது எந்த அளவிற்கு விவசாயிகளுக்கு உபயோகமாக இருக்கின்றது? விவசாயிகளின் கோரிக்கை முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? சொல்லுங்க, என்ன மாதிரியான வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது? வணக்கம் மோகன். தமிழகத்தின் நெற்களஞ்சியமாகவும் நெல் உற்பத்தியில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் டெல்டா மாவட்ட பகுதிகளான தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சுற்று வட்டார பகுதிகளில் தற்போது கோடை சாகுபடி அறுவடை பணிகள் மும்முரமாக நடந்து வருகிறது. குறிப்பாக திருப்பனந்தாள், கட்டாநகரம், மணக்குன்னம், குறிச்சி, பந்தநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நெல் அறுவடை பணிகளானது மும்முரமாக நடந்து வரும் நிலையில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய ஏதுவாக தமிழ்நாடு அரசு சார்பில் திருவிடைமருதூர் வட்டத்தில் அம்மன்பேட்டை, பெரிய கட்டாநகரம், கொண்டசமுத்திரம், திருவள்ளியங்குடி, கண்ணாரக்குடி, செருகுடி, நெய்க்குன்னம், கீழசூரியமலை, சாத்தனூர், திட்டச்சேரி, வேலூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட பகுதிகளில் தற்காலிக மற்றும் நிரந்தர நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் பணிகளானது தற்போது தீவிரமாக நடந்து வருகிறது. திருவிடைமருதூர் வட்டத்தை பொறுத்தவரை 10க்கும் மேற்பட்ட இடங்களில் நெல் கொள்முதல் நிலையங்களும் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்களும் ஒவ்வொரு அறுவடை காலங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த தற்காலிக நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை சேமித்து வைக்க ஏதுவாக மேற்கூரை வசதிகள் கூட இல்லாமல், அடிப்படை வசதிகள் இல்லாமல் தொடர்ந்து செயல்பட்டு வருகின்றன. கடந்த முறை சம்பா அறுவடை பணிகளில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் நெல் கிடங்குகளில் பல லட்சக்கணக்கான மூட்டைகள் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தற்போது அடுத்த அறுவடை சீசன் தொடங்கி தற்போது இருக்கக்கூடிய கோடை சாகுபடி அறுவடை தொடங்கி நெல் கொள்முதல் பணிகளானது நடந்து வருகிறது. இதனால் தற்காலிக மற்றும் நிரந்தர நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் சேமிப்பு கிடங்குகளுக்கு எடுத்துச் செல்ல முடியுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகள் அவ்வப்போது கிடங்கிற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். அதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசு முன்கூட்டியே செயல்படுத்திட வேண்டும் என்பது விவசாயிகள் மற்றும் நெல் கொள்முதல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களின் எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. மோகன், விரிவான விவரங்களையும் விவசாயிகளின் கருத்துக்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி விக்னேஷ்.